இந்த கம்பெனியோட ஓனர் அவனுடைய கம்பெனில நடக்கிற ஃப்ராடுத்தனத்தை கண்டுபிடிக்க அங்க வேலை பார்க்க லேபரா புதுசா வேலைக்கு ஜாயின் பண்றான். அங்க வேலைக்கு ஜாயின் பண்ண உள்ள வர அங்க ஒர்க் பண்ற லேபர்ஸ் எல்லாம் பழைய கஞ்சி சாப்பிடுறாங்க. பட் அங்க இருக்க சூப்பர்வைசர் மட்டும் பியர் குடிச்சிட்டு சிக்கன் பீஸா சாப்பிட்டுன்னு இருக்கான். இதை பார்த்த அந்த ஓனர் சடனா கோவப்பட பட் அந்த கோவத்தை எதுவும் வெளில காமிச்சிக்காம அந்த சூப்பர்வைசர் கிட்ட வேலைக்கு ஜாயின் பண்ண ரெசியூமே கொடுக்குறான். அந்த சூப்பர்வைசர் அந்த ரெசியூமே வாங்கி படிக்காம தம்பி உன்னெல்லாம் வேலைக்கு சேர்த்தாச்சு, அங்க இருக்க ஹெல்மெட் எடுத்து மாட்டிட்டு கிளம்புன்னு சொல்றான். அந்த ஓனர் அந்த ஹெல்மெட் எடுத்து செக் பண்றான். அந்த ஹெல்மெட் லோ குவாலிட்டியா இருக்கிறத பார்த்து அந்த ஓனர் அந்த சூப்பர்வைசர் கிட்ட கேள்வி கேட்கறான். அதுக்கு அந்த சூப்பர்வைசர் அதெல்லாம் குவாலிட்டியான ஹெல்மெட் தான், உனக்கு இஷ்டம் இருந்தா வேலை செய், கஷ்டம் இருந்தா வெளில போன்னு சொல்ல அதுக்கு அந்த ஓனர் இது குவாலிட்டியான ஹெல்மெட்டா, சும்மா தட்டனாலே உடஞ்சு போகுது, இது உங்களுக்கு குவாலிட்டியான ஹெல்மெட்டான்னு கேட்க சூப்பர்வைசர் கோவப்பட்டு அங்க இருக்க டேபிள தள்ளி விட்டு எழுந்து வரான். என்ன நீ விட்டா திமிரா பேசிட்டே இருக்க, உனக்கு வேலை எங்கேயும் கிடையாது, கிளம்புக்கா. சடனா அந்த இடத்துக்கு மேனேஜர் வரான். மேனேஜர் வந்ததும் இங்க என்ன நடக்குதுன்னு கேட்க அதுக்கு அந்த ஓனர், சார் இங்க பாருங்க சார், லோ குவாலிட்டி ஹெல்மெட்டை கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்க, இங்க ஒர்க் பண்றவங்க உயிர் தான் முக்கியம், இவங்க உயிரோட இருந்தாதான் இங்க வேலை நடக்கும்னு சொல்ல அதுக்கு அந்த மேனேஜர், தம்பி இங்க பார்ப்பா, இங்க நாங்க வச்சதுதான் சட்டம், வேலைக்கு வந்தியா சொல்றத செஞ்சியா அமைதியா போயிட்டே இருக்கணும், தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்ல மேனேஜர் உடனே உங்களுக்கு இந்த மாசம் சம்பளம் ஏத்தி தர போறேன்னு சொல்ல அதுக்கு பதிலா நீங்க உங்களோட சம்பளத்துல பாதி எனக்கு தரணும்னு சொல்றான். அங்க இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் இது கேட்டு என்னங்க அநியாயம் பண்றீங்க, இதை வச்சுதான் எங்க குடும்பத்தையே ரன் பண்ணிட்டு இருக்கோம், இப்படி வந்து பண்றீங்களான்னு கேட்க இருக்க பெரியவர் ஒருத்தர், ஐயா இந்த சம்பளத்தை வச்சுதான் என்னோட பேரனை படிக்க வைக்கணும், அதுக்கு பதிலா இந்த சிகரெட் பாக்ஸை கொடுக்குறேன், இதை வாங்கிக்கோன்னு சொல்றான். பட் அந்த மேனேஜர் இந்த பெரியவரை கீழே தள்ளி விட்டுறான். இதனால அந்த ஓனர் கோவத்தோட உச்சகட்டத்துக்கு போக இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லி பிஏக்கு கால் பண்ண, இதுக்கு மேல இங்க நடக்கிற சம்பவம் என்னால ஏத்துக்க முடியாது, சீக்கிரம் கிளம்பி வான்னு சொல்றான். சடனா அந்த மேனேஜருக்கும் சூப்பர்வைசருக்கும் ஓனர் இங்க கிளம்பி வராங்கன்னு தகவல் வருது.